கூட்டணி அமைச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற போறதாக ஒரு பொதுமக்கள் ஒரு மக்கள் ஒரு பெரிய கருத்து இருக்கு. அதனால ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு. ஆனா திமுகவும் மற்ற கட்சிகளும் பயப்படுறாங்க. இல்ல அதாவது இப்போ விஜய் யார்கிட்டயே சொன்னாரா நான் கூட்டணிக்கு வரேன்னு? விஜய்ன்ற தாவேகாவினுடைய தலைவர் இவரோட நான் வரேங்க கூட்டணிக்கு, பழனிசாமி நான் ஏத்துக்கிட்டேங்கன்னு சொன்னாரா? ஏற்கனவே புசி ஆனந்த் கூட்டணி இல்லைன்னாரு. அதுக்கு முன்னாடி எப்ப சொன்னாரு விஜய்? இவங்களா ஏதாவது ஊத்தி மொழிவி அதுக்கு ஒரு சாயம் பூசி ஒரு வர்ணத்தை கொடுத்து ஒரு ஃபிகரா பண்றாங்களே தவிர விஜய் எங்க இருக்காருன்னு வாயே திறக்கலையே. எங்க இருக்காருன்னு நோபடி நோஸ். வெளியில வரல, பேசல. ஆகவே அத்தனையும் பொய்யுங்க. அதாவது தனியா நடக்க முடியல, துணைக்கு யாராவது 2 பேர் வேணும், கூட கூட்டு போகணும். ஆகவே முதல்ல தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்க பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு அடுத்த கட்சியை பற்றி பேசணும். இன்னைக்கு நான் சொல்கிறேன், அந்த கட்சி அவர் சக்ஸஸ் பண்ணி கொண்டு வர்றது அப்புறம் பழனிசாமியோட சேர்ந்தார்னா விஜய் காணாமல் போயிடுவார். அவருக்கு இதே பழனிசாமி கத்தி தான் வரும். 10 தோல்வி பழனிசாமி கத்தி தான் விஜய்க்கு வரும். ஆகவே பழனிசாமியோடலாம் விஜய் சேருவார்னு கனவுல நினைக்காதீங்க. அப்படி ஒரு அவங்களுக்கு ஒரு எப்படியாவது ஆட்சிக்கு வரணும், யார் கூட சேர்ந்தாலாவதுன்னு பழனிசாமி நினைக்கலாம். நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன், சேர்றதாவே வச்சுக்கோ. நீங்கள் கேட்குறீங்க,